ஹாய் ஹலோ இது உங்கள் பிஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் ரிவிஷன் பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸஸ் 3.8 உள்ள செகண்ட் சம்முக்கு போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அந்த பாலினாமியலில் 4x4 ஆரம்பிச்சு என்ன ஆகிட்டு இருக்குது அப்படி பவர் ரெடியூஸ் ஆகி x 0 வரைக்கும் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாவது ஒரு கண்டிஷன் இந்த கிவன் பாலினாமியல் இஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும், அந்த வேல்யூ ஆஃப் என்பி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா ஒரு பாலினாமியலுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லி அந்த பாலினாமியலுக்கு டிகிரி 4 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லாங் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும் கொடுத்துருக்க வேரியபிள்ஸ் அசெண்டிங் இல்லைனா டிசெண்டிங் ஆர்டரில் வருஷப்படுத்தப்பட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஏதாவது வேல்யூ மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோஎஃபிஷியன்ட்ல 0 போட்டு என்ன பண்ணணும், அந்த டேர்மையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்படி பவர்ஸில் கொடுத்துருக்கிற இந்த பாலினாமியல் என்ன இருக்குது, எல்லா டேர்முமே இருக்குது, எல்லாமே அதுவும் டிசெண்டிங் ஆர்டரில் வருஷப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக டிவிஷனுக்கு போயிடலாம். கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் பண்ணிக்கோங்க, உள்ள டிவைடன்ட்ல எழுதிக்கோங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதுக்கான டிவைஸை கண்டுபிடிக்கணும். டிவைஸை கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணி இதுக்கான ரூட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிட்லேருந்து பேஸாக பிரிக்கணும். ஏலேருந்து என்ன பண்ணுறா பேஸாக பிரிக்கிறேன். பிரிச்சதுக்கப்புறம் ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் எப்பவுமே எப்படி வரும் அப்படின்னா தனியாக வரும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x⁴ வரும். எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4x⁴ ரூட் ஆஃப் பவர் 1/2 எழுதிக்கலாம். இப்போ 2/2 x⁴ மேலே 1/2 இது உள்ளே கொண்டு வர சொல்ல 2/2 x⁴/2 இது அடி கொடுத்தா இது 2 இது போயிடும் அப்படின்னா 2x². ஓகேவா, இதான் எனது டிவைஸர். என்ன பண்ணுங்கள், இதை முதல்ல எங்கே எழுதிக்கோங்க, அதே என்ன பண்ணிக்கோங்க 2x² மேலே எழுதிக்கோங்க. இதுக்கு நேராக கீழே இன்னொரு எழுதிக்கோங்க. ஓகேவா, இப்போ என்ன பண்ணால் இதை கொண்டு என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இது என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2 4 x² × x²னா x⁴ அப்படின்னா 4x⁴. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுங்கள், சைனை மாற்றுங்க. சைனை மாற்றினா இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ்னா டோட்டல் அடி வரும். அதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ள ரெண்டு டைமே ப்ளஸ் பண்ணி எழுதணும். மீதி என்ன பண்ணுங்கள், அடுத்த பேரை அப்படி கீழே இறக்கிடுங்க. -12x³ + 37x². ஓகேவா, இப்போ டிவைசரில் அடுத்த டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், உள்ள டிவைடண்ட் உள்ள ஃபஸ்ட் டைமாக டிவைசர் உள்ள ஃபஸ்ட் டைமாக டிவைட் பண்ணுங்கள். டிவைசர் உள்ள ஃபஸ்ட் டைம் டிவைடண்டில் ஃபஸ்ட் டைம் -2x⁴ இருக்குது டிவைடட் பை 4x². அடி கொடுத்தீங்கன்னா x மட்டும் ரிமைனிங் இருக்கும் மேலே 3 4 3 12. ஓகேவா, அப்புறம் என்ன வந்துடுது -3x. அப்புறம் மேலே என்ன பண்ணுங்கள் -3x, கீழே ஒரு -3x. ஓகேவா, இந்த -3x என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள இந்த மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -× +× -4 12 x² × xனா x⁴. அடுத்தது -× - 3 3 9 அடுத்தது x². ஓகேவா, இதை ப்ளஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா 4x² - 6x. ஓகே, சைனை மாற்றுறீங்க, இது ப்ளஸ் இது என்னது மைனஸ், இது டோட்டலாக கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன வருது 37. 37 என்ன பண்ணோம் 9 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 28x². இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், அதனால் என்ன பண்ணுவோம் பாசிட்டிவ் சைன் வந்துடும். மீதி என்ன பண்ணுங்கள், ரிமைனிங்கில் அடுத்த பேர் அப்படி கீழே இருக்குங்க +a. ஓகேவா, மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த டிவைடரில் உள்ள ஃபஸ்ட் டைமாக டிவைஸில் ஃபஸ்ட் டைமாக டிவைட் பண்ணணும். 28x² பை 4x². x² அடி போயிடும். இது 7 4 are 28. அப்போ என்ன வந்திருக்கு 7 வந்திருக்கு +7. அப்போ இங்கே ஒரு +7 மேலே ஒரு +7 கீழே இதுக்கு நேராக கீழே இன்னொரு 7. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த 7 கொண்டு அடி கொடுங்க. 7 4 are 28 x². 7 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 4 are 28. 28 அங்கே வரும் 1 தான் இருக்குது. அப்புறம் x × x². அப்புறம் ப்ளஸ் இங்கே மைனஸ், அப்புறம் இங்கே மைனஸ் வந்துடும். 6 36 6 42 42xன்னு வரும். அடுத்தது +1 ++ 4 7 7 are 49. ஓகேவா, சைனை மாற்றினீங்கன்னா இது மைனஸு இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், இது டோட்டலாகவே கேன்சல் ஆகிடும். ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, மேலே ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த வேரியபிளுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணலாம்னா ஏற்கனவே சம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா சின்ஸ்னா இருக்குது அப்படின்னு அர்த்தம். சின்ஸ் த கிவன் பாலினாமியல் என்னது, சின்ஸ் த கிவன் பாலினாமியல் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா அது முழுவதுமாக வகுக்கப்பட்டு அதுக்கான ஸ்கொயர் எடுக்கப்பட்டு அப்படின்னு அர்த்தம். அதுக்கான ஃபேக்டர் வெளியே எடுத்திருக்கோம். ஃபேக்டர்ஸ் அதர்வைஸ் கலர்ஸ் ரூட். ஓகேவா, ரூட் கண்டுபிடிக்கப்பட்டோம் படக்கூடிய தன்மை உடைய கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக ரிமைண்டர் 0 வந்துடணும்னு அர்த்தம். அதனால் ரிமைண்டர் 0 போடுறோம். ஓகேவா, இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், அந்த b + 42x சாரி மேலே ஒரு bxனா bx + 42x = 0. அதே மாதிரி இந்த பக்கம் a - 49 = 0. x வெளியே காமன் எடுத்துருங்க. அப்படின்னா b + 42 = 0. இங்கே a = 49.
ஓகேவா? இப்போ கொண்டு டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் அந்த எக்ஸ் இங்கே உள்ள எக்ஸ் அங்கே கொண்டு போனீங்க அப்படின்னா 0/xன்னு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். அப்படின்னா b + 42 = 0. அப்படின்னா b = -42. என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க? வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம்? therefore the value of a and b are 49 and -42. ஓகேவா? இதே இதில் இன்னொரு செகண்ட் சம் ஒன்று இருக்குது. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. a x⁴ plus b x⁴ plus 361x² plus 220x plus 100. ஓகேவா? இதில் என்ன இருக்குது? ஏபிங்கிற 2 வேரியபிள் இருக்குது. இதுக்கான வேல்யூவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதில் இன்னொரு கண்டிஷன் என்ன பண்ணால் இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? இதில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டிகிரி 4 இருக்குது. அதனால் லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணுங்கள்? ஆர்டர்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஆர்டர் கரெக்டாக டிசைனிங் ஆர் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பாருங்கள். இது இனிமேல் டிசைனிங் ஆர்டரில் இருக்குது. ஓகே, அப்புறம் என்ன பண்ணலாம்? லாங் டிவிஷனில் மெத்தடை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ஒரு சம்மில் மட்டும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. முதல்ல ஒரு வேரியபிள் ஏ இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்? டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறது அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஓகேவா? 100 plus 220x plus 361x² plus bx³ plus ax⁴ எழுதணும். ஓகேவா? இந்த பாலினாமியலில் முதல்ல அந்த வேரியபிள் ஏ பி அப்படிங்கிற 2 டேர்மில் அது வந்திருக்கனால என்ன பண்ணுறேன்? அசெண்டிங் ஆர்டரில் ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் உள்ளது அப்படியே அசெண்டிங் ஆர்டரில் மாற்றி எழுதுறேன். இப்போ நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி நார்மலாக லாங் டிவிஷன் மெத்தட் செய்ய வேண்டியதான். ஃபர்ஸ்ட் என்ன வந்துடும்? 100 plus 220x plus 361x² plus bx³ plus ax⁴. ஓகேவா? என்ன பண்ணுங்கள்? உள்ள ஃபஸ்ட் டேர்ம் டிவைடரில் ஃபஸ்ட்டு டேர்மை டிவைட் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசிலேருந்து என்ன பண்ணுங்கள்? கடைசி யூனிட்லேருந்து பேர்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். இது ஒரு பேர், இது ஒரு பேர், ரிமைனிங் என்ன இருக்குது? 100க்கு என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 100^1/2 அப்படின்னா 10 வரும். மேலே 1/2 இது உள்ளே வந்துச்சுன்னா 10. ஓகே, அப்போ என்ன பண்ணுங்கள்? டிவைஸ் இதுதான் 10. மேலேயும் எழுதிக்கணும், கீழே எழுதிக்கணும். மேலே உள்ள மல்டிபிள் பண்ணணும், கீழே ப்ளஸ் பண்ணணும். 10 × 10 என்னது? 100. இந்த 2 ப்ளஸ் பண்ணால் 20. சைன் என்ன பண்ணுங்கள்? மாற்றினா கேன்சல் ஆகணும். அடுத்த பேர் அப்படி கீழே இருக்குங்க. 220x plus 361x². ஓகேவா? அதுக்கு அடுத்தது டிவைடர் உள்ள ஃபஸ்ட் டைமாக டிவைசர் உள்ள ஃபஸ்ட் டைமாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 220x/20. 2 0 அடி போயிடும். இது வந்து 2 1 1 2:2 11x. ஆட்டோமேட்டிக்காக மேலே என்ன வந்துடும்? கீழே எழுதிக்கோங்க. ப்ளஸ் 11x, அதேமாதிரி மேலே ப்ளஸ் 11x, அதுக்கு நேராக கீழே ஒரு 11x. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள்? அந்த 11xை கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணுங்கள். 11x × 20 அப்படின்னா 220x. ஓகேவா? அப்புறம் 11 × 11 அப்படின்னா 121x². ஓகேவா? இப்போ நம்மளுக்கு சைனை மாற்றுங்க. மைனஸ் மைனஸ் டோட்டலாக கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன வந்துடுவீங்க? 0 4 604 2x². இங்கே என்ன பண்ணுங்கள்? ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 20 + 22x. ஓகேவா? அடுத்தது அடுத்த பேரக்கில் இருக்குங்க. ப்ளஸ் bx⁴³ + ax⁴. முதல் டைம் முதல் டைம் டிவைஸில் முதல் டைம் டிவைட் பண்ணணும். அப்படின்னா 240x² டிவைடட் பை 20 20 பேரும் இதுனா 1 2 12. ஓகேவா? அப்புறம் என்ன வந்துடும்? ப்ளஸ் 12x². அதுமாதிரி என்ன பண்ணணும்? மேலேயுமே ப்ளஸ் 12x². புரிஞ்சா? ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள்? அந்த 12x² கொண்டு வந்து என்ன பண்ணுங்கள்? இதில் இந்த பாலினாமியல் என்ன பண்ணுங்கள்? மல்டிப்ளை பண்ணுங்கள். 12x² × 20 அப்படின்னா 240x². அடுத்தது ப்ளஸ் 12x × 22 அப்படின்னா 264x³ வரும். அதுக்கப்புறம் 12 × 12 அப்படின்னா ப்ளஸ் 144x⁴ வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள்? சைனை மாற்றுங்க. மைனஸு 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 டோட்டல் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது? bx³ - 264x³. இது அப்படியே வந்துடும். அதை சிம்பிள் இக்னோர் பண்ண முடியாது. அப்படி நிப்பாட்டிக்கோங்க. நமக்கு யாரும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா since the given polynomial அப்படிங்கிறது என்ன அப்படின்னா is a perfect square.
இப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா தட் இஸ் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன ஆயிரும், ரிமைண்டருக்கு 0 இங்கே வந்துரும்னு அர்த்தம். 0 வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த bx power cube minus 264 x power cube is equal to 0. அப்புறம் ax power 4 minus 144 x power 4 is equal to 0. இதை என்ன பண்ணலாம், x cube வெளியே எடுக்கலாம். அப்புறம் b minus 264 into x power cube is equal to 0. இங்கேருந்து x power எடுத்திங்கன்னா a minus 144 x power 4 is equal to 0. இந்த x அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 0. 0 divided by anything அப்படின்னா is equal to 0. அப்படின்னா b minus 264 is equal to 0. b is equal to 264. ஓகேவா, இதை அங்கிட்டு போனால் அதேமாதிரி 0 ஆயிரும். அப்படின்னா a minus 144 is equal to 0. அப்படின்னா a is equal to 144. ஓகேவா, இது என்ன சொல்லிடலாம், therefore the value of a and b are 144 and 264. இதோடு இந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ அடுத்த சம்மதி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.